பேராசிரியர் சுபாஷினி அவர்கள் பேச இருக்காங்க. பேராசிரியர் சுபாஷினி அவர்கள் 10 வருடங்களாக பெரம்பலூர் மனவளக்கலை மன்றத்துல தொண்டாற்றி கொண்டு வராங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஸ்டார்ட் பண்ணலாங்கம்மா. கிளியரா இருக்குங்க. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. கை யோகா சென்டர் துபாய் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்று கூறி எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தனி மனித காப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். ஒவ்வொரு மனிதனுமே அறிவுல முன்னேறி வர வேண்டியதுதான் பிறவியினுடைய நோக்கம். இதுதான் இயற்கையினுடைய இயல்பு. அது கெடக்கூடாது, அதற்கு ஒத்துழைப்பு வேண்டும். அப்படிங்கிற போது தனி மனிதன் காப்பு, அதாவது செக்யூரிட்டி அப்படிங்கிறது உண்டாகுது. மனிதனுக்கு அறிவுல முன்னேறி வர வேண்டும் அப்படின்னா முதல்ல நம்ம உடல் நலத்தை நல்லா வச்சுக்கணும். இதுக்கு உடல் நலம் பற்றிய திருமூலர் பாடல் ஒன்றை நம்ம பார்க்கலாம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென என்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று, உடம்பினை யானெறிந்து ஓம்புகின்றேனே. இதுல திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உடல் நலம் சரியா இல்லைன்னா உயிர் வளம் சரியா இருக்காது. நம்ம மெய்ஞானம் அப்படிங்கிற இறைநிலைய சேர முடியாது அப்படிங்கிறதையும், இந்த உடல் நலத்தை வளர்க்கும் விதத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடல் நலத்தை நல்லா வச்சுக்கிட்டா உயிர் வளம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் இதை உடம்ப ஒரு சாதாரணமா நினைச்சிட்டு இல்லாம அலட்சியப்படுத்தாம உடம்புக்குள்ள இருக்கிற நம்மளோட தெய்வ நிலைய புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. அடுத்தது, வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்பது முன்னோர்கள் வழங்கியுள்ள தத்துவ கருத்து. எண்ணிறந்த பிறவிகளில் ஆற்றியுள்ள செயல்களின் பதிவாகவும் விளைவாகவும் வந்துள்ளதே மனித பிறப்பு என்பது அதனோட விளக்கமாகும். துன்பம் விளைக்கும் தீய பதிவுகளை நீக்கி ஆன்மாவை தூய்மை செய்து கொண்டு வாழ்க்கை இன்பங்களை அனுபவித்து இறைநிலையை உணர்ந்து அதோடு இணைப்புற்று முடிவு பெற வேண்டும் அப்படிங்கிறதான் மனித பிறவியின் நோக்கமா அமையுது. தன் பிறவி நோக்கத்தை வெற்றியோடு நிறைவு செய்து கொள்வதற்காகவே இயற்கையானது எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் மனிதனுக்கு சிறப்பா அமைத்து கொடுத்திருக்கிறது. ஓரறிவு முதல் 6 அறிவு வரையில் பல கோடி முறைகளிலும் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் இவற்றால் உடலும் மன அமைப்பிலும் இயக்கத்திலும் சில பல சீர்கேடுகள் அடைஞ்சிருக்கு. அதனாலதான் மனிதனோட வாழ்வுல உடலிலும் மனதிலும் நோய் பெருகி கொண்டே இருக்குது. இதோட நிலை மாற்றம், திசை மாற்றம், குழப்பங்களுக்கு ஏற்ப மனிதனோட கருமையங்களும் கலங்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் மனிதன்தான் சிந்தித்து உணர்ந்து திருத்தி சீர்படுத்தி கொள்ளணும். முதல்ல உடல் செல்களில் அமைந்திருக்க காந்த துருவ அமைப்பை சீர் செய்யணும். அதன் மூலம்தான் உடலில் இரத்தம், காற்று, வெப்பம் இந்த 3 ஓட்டங்களும் முறையா நடைபெறும். இந்த உடல் செல்களை சீரமைப்பதற்கு முறையான உடற்பயிற்சி நம்ம செய்துட்டு வந்தாலே அது சரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காயகல்ப பயிற்சி. விந்து நாதம் அது அப்படிங்கிற மூலப்பொருளை தூய்மை செய்து அதோட வலுவையும் அளவையும் தரத்தையும் உயர்த்துற ஒரு எளிய பயிற்சி இது.
இந்த காயக்கல்ப பயிற்சி உள்ளிட்ட பயிற்சியை வந்து நம்ம தினமும் ஒழுங்கா செய்துட்டு வந்தா நோயின்றியும் வாழலாம். உடல் செல் அனைத்திலும் உள்ள துருவ அமைப்பு சீராகவும், மரபு வழியா நமக்கு முன்னோர்கள்ட்ட இருந்து வந்த நோய்கள் கூட சில மாதங்கள்ல போக்கி நல்ல ஒரு மாற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். மனவளக்கலையில் உடற்பயிற்சி என்பது முதல் கட்டமான வாழ்க்கை திருத்தமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக தான் ஒருவர் ஏற்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது மனவளம். 6வது அறிவு முழுமையாக செயல்படுவதற்கு உடலிலும் மனதிலும் நல்ல வாய்ப்புகள் பலவற்றையும் தன்னோட இடத்துல பெற்றிருக்கும் மனிதன் வந்து விலங்கின பதிவுகளிலிருந்து விடுபட்டு தனது அறநெறி வாழ்வால் தான் முழுமை பெற முடியும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படிங்கிற அளவுல 5 கடமைகளையும் உணர்ந்து அதை ஆற்றி மனிதனாக வாழணும். இதற்காக மனதை வந்து சீரா இயங்க செய்ய தவம் அப்படிங்கிற சிறந்த உள பயிற்சி, நம்ம உள்ளத்துக்கான பயிற்சியை செய்துட்டு வந்தோம்னா அதை சரி பண்ணிக்கலாம். மேலும் 6வது அறிவை முழுமையாக இயக்க பழகி கொண்டோம்னா உடல், உயிர், தெய்வம் இந்த 3 தத்துவங்களை பற்றியும் தெளிவாக உணர்வதற்கும் கூட அகத்தவம் வந்து நம்ம தினமும் செய்வோம். அந்த தவம் என்பது செயல்கள் சீராக அமைய ஒழுக்க பயிற்சியும், மனமானது அமைதியும் ஒழுங்கு பெறுவதற்குரிய ஓர்மை நிலை பயிற்சியாகவும் இருக்கு. புலன்கள்ல இருந்து மனதை வந்து விடுத்து கொண்டு உயிர் மீது மனம் வைத்து அந்த உயிருக்கு மூலமான மெய்ப்பொருளை நோக்கி செல்லும் மனதின் உள்நோக்கிய உயர்நிலை பயணமே அகத்தவமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணம். நம்ம வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட மனதுல தோன்றும் எண்ணங்களை வகைப்படுத்தி அதை ஆராய்ச்சி பண்ணணும். மனிதர்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரி எண்ணங்கள் அமைவதில்லை. மனம் வந்து விரிந்த நிலையில உயர்ந்த எண்ணங்களும், அதுவே வந்து குறுகிய நிலையில தனக்கும் மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடிய தீய எண்ணங்களும் தோன்றுது. நல்ல எண்ணங்களை வந்து நாமே விரும்பி எப்போதும் மனதுல வந்து இயங்க விட்டு கொண்டு இருந்தோம்னா தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நம்மையும் பிறரையும் வாழ்த்தி கொண்டே இருக்கணும். அப்போ வந்து தீய எண்ணங்களை மனதில் தேக்கி வைத்திருந்தா அது வந்து நம்மளோட வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும். நன்மை தீமை அப்படிங்கிறது எண்ணத்துள்ளதான் இருக்கு, நம்மளோட எண்ணத்துலதான் அது இருக்கு. அடுத்தது வந்து ஆசை. ஆசையே இல்லாம இருக்க முடியாது. ஆசைகளை வந்து ஒழிக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஆசைகளை ஒழுங்குபடுத்தணும். அப்பதான் வந்து ஒழுங்குபடுத்தினாதான் வாழ்வு, நம்மளோட வாழ்க்கை வந்து வளம் பெறும். எது தேவை அல்லது எது தேவையில்லை அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி செயல்படணும். அடுத்தது வந்து சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது பிறர் மீது கொள்ளும் கோபமாகிய கவலையும் ஒருவரிடம் காணப்பட்டுச்சுன்னா அவர் வந்து ஆன்மீக பக்கம் வந்து வைக்கவே முடியாது, அடியெடுத்து வைக்கவே முடியாது. சினம் வரும்போது முகம் வந்து விகாரமாகுது, மனம் வந்து தடுமாறும், என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்மளோட சகிப்பு தன்மையால தான் சினம் வந்து வராம காக்க பழகி கொண்டோம்னா உள்ளத்திலிருந்து அன்பும் கருணையும் எப்போதுமே உண்டாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவலை. நம்ம வந்து தவறா புரிந்து கொண்டு எடுக்கும் தவறான முடிவே கவலைக்கு காரணமா அமையுது. இந்த மனக்கவலையானது ரொம்ப வேகத்துல நம்ம கிட்ட இருக்க உயிராற்றல் எல்லாம் உடல்ல இருந்து வெளியேற்றிடும். இந்த சிக்கலை நடுநிலைமையோடு ஆராய்ந்து அதோட இயல்பு தன்மை உணர்ந்து கவலைகளை ஒழித்து வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறணும். மன அழுத்தத்திலிருந்து மீள்வது எப்படி? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே
மன அழுத்தத்திற்கு உட்பட்டு பல இன்னல்களை வந்து ஆட்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த உலக இன்பங்களை இந்த இந்த உலகத்துல நிறைய இன்பங்கள் இருக்கு. அது ஒரு வரமுறையோட கட்டுப்பட்டு அனுபவிக்கணும். அதை வந்து அளவுக்கு மீறி நிலையில மனம் போன போக்குல அனுபவிப்பதனாலதான் நம்ம மனதுல வந்து இன்னல்களும் இடையூறுகளும் ஏற்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆட்படுறோம். இத போக்குவதற்கு சித்தர்களும் முனிவர்களும் யோக நிலையை வந்து மேற்கொண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற நாகரிக உலகத்துல மன அழுத்தத்தை போக்கி அதுல இருந்து மீள்வதற்கு யோக நிலை வந்து நமக்கு அவசியமான ஒண்ணா இருக்கு. அடுத்தது வந்து நம்மளோட அகம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளோட புறமும் அமையும். உங்களோட புற வாழ்க்கை உங்கள் அக வாழ்க்கையின் ஒரு கண்ணாடி பிம்பம் என்ற இவ்விதி வந்து கூறுகிறது. அதாவது உங்களோட புற வாழ்க்கை உங்கள் அக வாழ்க்கையை பிரதிபலிக்குது. நீங்க எங்க போனாலும் அங்கே நீங்க இருக்கிறீங்க என்று ஜென் தத்துவம் கூறுது. மக்கள் வந்து தங்களுடைய வேலையிலோ அல்லது உறவுகளிலோ மகிழ்ச்சியற்றும் மன நிறைவும் இருக்கும்போது அளவுக்கு அதிகமா உணவு உட்கொள்வது, அளவுக்கு அதிகமா மது அருந்துவது, மிக குறைவாக உடற்பயிற்சி செய்வது, இந்த மாதிரியான எதிர்மறை நடத்தைகளில் அவர்களை வந்து ஈடுபட தொடங்குவது சாதாரணமா ஒரு பரவலா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது போல ஒரு புதிய மகிழ்ச்சியான உறவுக்குள் அடியெடுத்து வைத்துள்ளவர்கள் வந்து முறையாக உணவு உட்கொள்வது, உடற்பயிற்சி செய்யவும், தங்களுடைய உடல் நலத்தை வந்து அதிகமா அக்கறையோடு பாதுகாக்கவும் தொடங்குறாங்க. நிறைய நேரங்கள்ல எதை பற்றி சிந்திக்கிறார்களோ நீங்கள் வந்து அதுவாகவே ஆகிறீர்கள் என்பது மனித மனதின் சக்தியை பற்றிய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றா இருக்கு. புற உலகில் வந்து நீங்கள் எதை உருவாக்க விரும்புகிறீர்களோ அதற்கு இணையான மனக்காட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும். இதை நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கையில தரம் வந்து பெருமளவு மேம்படும். இது வந்து அதிர்ஷ்டத்தாலோ அல்லது தற்செயலாகவோ நிகழ்வதில்லை. மாறாக காரணமும் அதன் விளைவும் விதி வந்து இங்க இயங்கி கொண்டு இருக்குது. அகரீதியா நீங்க எவற்றையெல்லாம் மதிப்பான்மையாகவும் முக்கியமானவையாகவும் கருதுறீங்களோ அவற்றை நோக்கி நீங்க செயல்பட்டு கொண்டிருந்தாதான் புற வாழ்க்கையில் நீங்க வெற்றிகரமா ஆக முடியும். இந்த தனி மனிதன் காப்புக்கு வந்து பயம் இருக்கக்கூடாது. இந்த பயத்தை போக்குவது எப்படி? தோல்வி குறித்து பயம் என்பது பொதுவா நம்முடைய குழந்தை பருவத்தில் துவக்கத்திலிருந்தே நாம வளர்த்து கொண்ட ஒரு விஷயம். பெற்றோர்கள் மற்ற கூட இருக்கவங்க ஏனையோர் வந்து நம்மை நோக்கி வீசிய எதிர்மறை விமர்சனங்கள் விளைவாதான் இந்த பயம் வந்து உருவாயிருக்கு. ஆனா இந்த பயத்தை வந்து விட்டொழிச்சு அதற்கு பதிலா துணிச்சலை வந்து நம்மால வளர்த்து கொள்ள முடியும். பயம் என்பது உண்மை போல தோன்றுகின்ற பொய்யான அனுபவங்களே. தோல்வி குறித்து பயம் யதார்த்தத்தின் அடிப்படையில் ஒரு அமைகிற ஒன்றல்ல. அதுக்கு மாறா அது கற்பனையில் அடிப்படையில் அமைகின்ற ஒண்ணுதான். நாம கவலைப்படுகிற விஷயத்துல 99% விஷயங்கள் ஒருபோது வந்து நம்ம வாழ்க்கையில நிகழ்வதே இல்லை. நீங்க வந்து பயப்படுற விஷயத்த மீண்டும் மீண்டும் மறுபடியும் செய்தே வந்தோம்னா இறுதியில் வந்து அந்த பயம் வந்து தன்னுடைய சக்தி அதோட எனர்ஜி எல்லாத்தையும் முழுவதையும் இழந்துடும். அந்த பயப்படுகின்ற ஒன்றை நோக்கி நீங்கள் நகரும் போது அந்த பயம் வந்து மெல்ல மெல்ல சுருங்கி அது வந்து உங்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் படிப்படியா இழந்து இறுதியில வந்து உங்கள் உணர்ச்சி மீதான தன்னுடைய முழு கட்டுப்பாட்டையும் இழந்துருது. ஆனா நீங்க வந்து உங்கள் பயத்திடம் இருந்து விலகி ஓடினாலோ அல்லது அந்த பயத்திற்கு அந்த காரணமான நபரை அல்லது சூழ்நிலை நீங்க வந்து அதை வந்து தவிர்த்தோம்னா அந்த பயம் வந்து மேலும் மேலும் பெரிதா வளர்ந்து இறுதியில உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடைய ஆட்கொண்டு அதை விடும்.
எல்லோருக்குமே இந்த அனுபவம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்திருக்கும். எந்த ஒரு பயத்தை அனுபவித்தாலும் என்னால முடியும் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றதுனால அந்த பயத்தை உங்களால உடனடியா போக்கிக் கொள்ள முடியும். உண்மை என்னன்னா, நீங்க மனம் வைத்தால் எந்த ஒன்னையும் உங்களால சாதிக்க முடியும். ஆனா நீங்க அந்த விஷயத்தின் மீது ஆழமா விருப்பம் கொண்டிருக்கணும். யதார்த்தத்துல உங்கள் சாதனைக்கு எந்த ஒரு வரம்பும் இல்லை. ஆனா உங்களோட சொந்த சிந்தனை மூலமாக உங்களை நீங்களே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, மட்டுப்படுத்தி கொள்றதுதான். உங்களை மட்டுப்படுத்துகின்ற நம்பிக்கைகள் உங்களோட கட்டுப்பாட்டில் கீழே தான் இருக்கு. ஆனா அவைதான் உங்களை முன்னேற விடாம அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொள்வதற்கான வழிகளில் ஒண்ணு, 2 பண்பு நலன்களும் ஏற்கனவே நம்ம கிட்ட இந்த பண்பு நலன்கள்லாம் ஏற்கனவே இருப்பது போல நினைத்து கொள்வது, பயம் போய்விட்டது போல நினைப்பது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனியும் உங்களுக்கு பயம் இல்லை என்பது போல நடந்து கொள்வது. பயம் ஏது, இந்த பயம் இல்லைன்னா நான் எப்படி நடந்து கொள்வேன், எப்படி பேசுவேன், என்னோட நடை எப்படி இருக்கும், என்னோட தோரணை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கொள்வது. இந்த பயம் உண்மையிலேயே உங்களை அதை உங்களை விட்டு இருந்து போகும் வரை அது போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வந்தோம்னா அந்த உங்களோட ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டுட்டு பிறகு அந்த பயம் உண்மையிலேயே மறைஞ்சிடும். துணிச்சலை ஒரு நம்ம கிட்ட துணிச்சலை ஒரு பழக்கமா நம்மளோட டெய்லி ஹேபிட்டா பழக்கி கொண்டோம்னா பின்தங்குவதற்கு அல்லது முன்னோக்கி போவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம முன்னோக்கி போவதையே எப்போதுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்களா மாறிடுவோம். உங்களுக்கு முன்னால ஒன்று, பின்னால ஒன்று, 2 ஆபத்து நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா முன்னால இருக்கும் ஆபத்தை நோக்கியே எப்போதும் நீங்க செல்லுங்கள் என்று ஆப்பிரிக்க ஜூலு இன பழமொழி ஒன்று சொல்லுது. எப்போது முன்னோக்கி செல்வது ஒரு பழக்கமாக மாறும் வரை அதை செய்து கொண்டே இருந்தோம்னா உறுதி எடுத்து கொள்ளணும். நன்னடத்தை தகுதியும் வாய்ந்த ஒருவர் என்று மக்கள் உங்களை பற்றி நினைக்கும் போது உங்களோட எதிர்காலம் ஒளிமயமானதாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம யார்கிட்டயாவது ஏதாவது வாக்கு கொடுத்தா அதை எப்போதுமே காப்பாத்துற ஒரு நிலையில இருக்கணும். ஆனா அடிக்கடி இந்த வாக்கை வாக்குறுதியை நம்ம அள்ளி வழங்கக்கூடாது. ஆனா ஒன்ன செய்வதா ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அதற்கு நீங்க என்ன விலை கொடுத்துக்க வேண்டி இருந்தாலும் அதை முழுமையா அதை செய்து முடிப்பதுல உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த இடத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது உங்களுக்குள்ள ஒரு வலிமையான ஸ்ட்ராங்காகவும் உங்களை உணர செய்கிறது. அது உங்களுடைய தனிப்பட்ட பெருமிதத்தை வேகமா அதை மேம்படுத்துது. ஆனால் நீங்க ஒரு வாக்கை காப்பாற்ற தவறும் போது அல்லது அதை மீறும் போது உள்ளுர ஒரு எதிர்மறையாகவும் நமக்குள்ளே ஒரு தாழ்வாகவும் நீங்கள் அதை உணர்ற மாதிரி ஆயிடும். அது பலவீனமாகவும் அது ரொம்ப ஒரு சிறுமையாகவும் உணர செய்யும். கொடுத்த வாக்கை நீங்க நிறைவேற்றாம போகும்போது மற்றவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கும் குறை சொல்றதுக்கும் கண்டிப்பா அது அவங்கள அது தூண்டிட்டே இருக்கும். எதுவுமே தானாக நல்லதோ அல்லது கெட்டதோ அல்ல. ஆனா நம்முடைய சிந்தனை தான் அதை நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ ஆக்குது அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியர் எழுதியுள்ளார். வாழ்வுல எந்த ஒரு தளத்திலும் நீங்க எவ்வளவு உயரத்தை எட்டுறீங்க என்பதை உங்கள் அறிவை விட உங்கள் மனப்போக்கே பெருமளவும் அது தீர்மானிக்குது அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுது. நீங்க எவ்வளவு அதிகமாக நேர்மையானவராகவும் ஆக்கப்பூர்வமானவராகவும் ஆகுறீங்களோ மற்றவங்க உங்களை அவ்வளவு அதிகமாக மதிக்கவும் விரும்பவும் செய்வாங்க. உங்களுக்கு அதிகமான சம்பளம் வழங்கப்படும், வேகமான
பதவி உயர்வுகள் கிடைக்கும், அதிகமான மக்கள் உங்களை விரும்புவாங்க, உங்களை ஆதரிப்பாங்க, உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், உங்களுக்கு கூட ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விரும்புவாங்க. அடுத்து நம்முடைய மனதை வலிமையோடு வைத்துக் கொள்வது 2 காரணத்திற்காக தேவைப்படுது. ஒண்ணு, நன்மை தரக்கூடிய பழக்கத்தை செயல்படுத்துவதற்காகவும் தீய பழக்கத்தை நீக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் தீய பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டா அந்த பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு மன உறுதி நல்ல மன உறுதி தேவைப்படுது. தீய பழக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக அந்த சூழ்நிலையை முதல்ல நம்ம தவிர்க்கணும். தீய எண்ணம் நமது மனதில் தோன்றினால் அது உங்களுக்கு தீமை தரக்கூடியது என்று நம்மளோட மனசு உணர்ந்துக்குச்சுனாலே போதும். அதிலிருந்து விடுபட்டு நம்ம வெற்றியை அடைய முடியும். அதற்கு நம்ம மனதை தூய்மையா வச்சிருக்கணும். நன்மை தரக்கூடிய செயல்களை பழக்கத்திற்கு கொண்டு வரணும். நல்ல மன உறுதி தேவைப்படுகிறது. நம்ம மனம் தினமும் நாம் செய்யும் உடற்பயிற்சி, தியானம், அகத்தாய்வு போன்ற நல்ல செயல்கள் நடைமுறைக்கு வருவதற்கு காரணமாகவும் அமையுது. நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நடத்தை இருந்தா நல்லதே நமக்கு நடக்கும். அந்த மனதின் வெளிப்பாடு தான் செயல்களா வெளிப்படுது. அவை நல்ல எண்ணமாக இருந்தால் நம் வாழ்வு வளமா இருக்கும். தனி மனிதனுடைய சுதந்திரத்தை காப்பதற்கு கட்டுப்பாட்டினால்தான் சுதந்திரம் உண்டாகும். மற்றவங்களோட சுதந்திரத்தை அழிச்சிட்டு அப்படிங்கிற ஒரு பேருணர்வு நம் மனிதனுக்கு அவனுடைய செயல்களை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வு நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். தான் சுதந்திரத்தை எல்லோருக்கும் கிடைக்கும் வரை சுதந்திரம் என்பது தானாக விரும்பும் காரியத்தை எல்லாமே தங்கு தடையின்றி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து. தனக்கு சுதந்திரம் இருந்தா போதும் அப்படிங்கிறது இல்லாம, சுதந்திரம் அப்படிங்கிறது உண்மையாக எல்லோருக்கும் வேண்டுமானால் பிறருடைய சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டுப்பாடுகள் தான் எல்லோருடைய சுதந்திரமும் காக்கப்படுது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதுகாப்பும் இதுலதான் அமையுது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு கருத்து, எப்போதுமே இதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இதயத்தின் மூலம் பேசுவது இறைவன், அறிவின் மூலம் பேசுவது நீங்கள். நிறைவாக இயற்கை அப்படிங்கிற ஒரு கவி, இயற்கையை எவ்வளவு நாம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்களவு நம் மனம் விரிவும் திண்மையும் பெறும். மனதின் திண்மைக்கேற்ப செயல் திறம் அமையும். செயல் திறமைக்கேற்ப வாழ்க்கையானது வெற்றியும் மகிழ்ச்சியும் நிரம்பியதாக விளங்கும். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக எனது உரையை கேட்ட அனைவருக்கும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். தனிமனிதன் காப்பு என்ற தலைப்புல மிகவும் சிறப்பாக இருந்ததுமா சிந்தனை விருந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதைத் தொடர்ந்து அன்பர்களுக்கு சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வரவும் பேராசிரியரை வாழ்த்திடலாம். இன்று மிகவும் சிறப்பான சிந்தனை விருந்து கொடுத்த பேராசிரியர் சுபாசினி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன்.
அவர்களின் குடும்ப வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொழில் வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று தவம் இயற்றிய பேராசிரியர் பாலாஜி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.